அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க பொறுத்து ஒரு 3 அட்டகாசமான ஹாலிவுட் படத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த 3 படத்தினுடைய கதை என்னன்ட்டு பார்ப்போம். முதல் படம் கோடா. இந்த கோடா அப்படின்னா சைல்ட் ஆஃப் டெஃப் அடல்ட்ஸ் அப்படின்றதுனுடைய ஷார்ட் ஃபார்மேஷன் தான் கோடா. இந்த படத்தினுடைய கதை அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு குடும்பம் வசிக்குது. அந்த ஊரில் வசிக்கிற மக்களுடைய முக்கியமான வாழ்வாதாரமே கடலில் போய் மீன் பிடிக்கிறது தான். இந்த குடும்பமும் அதேமாரி கடலில் போய் மீன் பிடிக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தில் அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி அப்படின்னு 4 பேர். இந்த குடும்பத்து மேலே கடவுளுக்கு அப்படியாப்பட்ட என்ன கோபமோ தெரியல. அம்மாவுக்கு வாய் பேச முடியாது, செவிடவங்க. அப்பாவும் வாய் பேச முடியாத ஊமை, செவிடவர். அதே மாதிரி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் வாய் பேச முடியாமல், காது கேட்க முடியாமல் அந்த பையன் இருக்கான், ஃபஸ்ட்டு பையன். அதுக்கப்புறம் கடவுளுக்கு இவங்க மேலே, அந்த குடும்பத்து மேலே கொஞ்சம் கருணை பிறந்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பொண்ணு சூப்பராக இருக்கா. அவளுக்கு எந்த வித குறையும் கிடையாது. அவள் வளர்ந்து ஸ்கூலில் இப்போ அவளுக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும். அந்த பொண்ணு தான் இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆதாரமே. காரணம், இவங்க மீன் பிடிக்கிறதுக்கு அப்பாவும் அண்ணனும் அந்த மீன்பிடி படகுல கடலுக்கு போகிறாங்க. அப்போ இந்த பொண்ணு தான் கூடவே போவா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து இவங்க மீன் பிடிக்க போகும்போது எல்லாமே கம்யூனிகேஷன்லாம் வாக்கி டாக்கியில் வரும். அது இவங்க அப்பாவுக்கும் காது கேட்காது, அண்ணனுக்கும் காது கேட்காது. இவ தான் கூட இருந்து அந்த விஷயத்தெல்லாம் ரிசீவ் பண்ணி இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி, அப்பா இது மாதிரி மைக்கில் இது மாதிரி கூப்பிட்றாங்க, கடலில் இது மாதிரி பிரச்சனை இருக்குதான், தப்பழுப்பு நிலை இது மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் இவ தான் எடுத்து சொல்லி, அதேமாரி மீன் பிடிச்சிட்டு வெளியில் வந்தாங்கன்னா அந்த மீன் எடுத்து போய் மார்க்கெட்டில் விற்கணும். அப்போ இந்த பொண்ணு தான் கூட இருந்து பார்கெயின் பண்ணி எல்லாத்தையும் பேசி குடும்பத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இந்த பொண்ணு தான் இருக்கா. இந்த பொண்ணு இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு கையே உடஞ்சா மாதிரி தான். இந்த குடும்பத்துக்கு இந்த அளவுக்கு இவன் காலையில் எழுந்துச்சி வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் படிக்கிறான். இவளுக்கு படிப்பு மேலே இல்லாமல் மியூசிக் மேலேயும் மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது. இதை இவங்க மியூசிக் டீச்சரு ஒருத்தர் கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறாரு, நீ மேற்கொண்டு நீ காலேஜில் போய் படிக்க போகும்போது நீ மியூசிக்கை விட்றாத, உனக்கு நிறைய திறமை இருக்குது அப்படின்ட்டு அந்த டீச்சர் சொல்கிறாரு. ஆனால் இந்த பொண்ணு சொல்கிறா, நானா ஸ்கூலில் விட்டேன்னா அவ்வளோதான், ஸ்கூலோட என்னுடைய படிப்பு முடிஞ்சுது, இதுக்கப்புறம் நான் காலேஜெலாம் போக முடியாது. காரணம் என் குடும்ப பிரச்சனை இது மாதிரி இருக்குது. அவங்களுக்கு நான் இல்லைன்னா என் குடும்பம் ஒன்றுமே பண்ண முடியாது டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இதை நீ உங்கள் அப்பாவுக்கும் அம்மாக்கிட்டேயும் அண்ணங்கிட்டையும் எடுத்து சொல்லு. அவங்க சம்மதிச்சாங்கன்னா நீ மேற்கொண்டு நீ கலிஃபோர்னியாவில் போய் அங்கே இருக்கிற மியூசிக் காலேஜில் சேர்ந்து நீ மேற்கொண்டு படிச்சின்னா உனக்கு மிக சிறந்த எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்கிறார். இதுக்கப்புறம் இவ அவங்க அப்பா அம்மா கிட்ட அண்ணங்கிட்ட எல்லாம் சொல்கிறா, இது மாதிரி இருக்குது, இது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் போகிறது இல்லை மியூசிக்கெலாம், நான் போயிட்டேன்னா நீங்கள் உங்களெல்லாம் யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கதைலாம் வேணாம், எங்களை பற்றி நீ விட்டுரு, நீ எது ஆசைப்பட்டியோ அதை நீ தொடர்ந்து கண்டினியூ பண்ணு, அதுக்கு நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நீ என் குடும்பத்துக்காக நீ எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறியோ அதுக்கு பதில் நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீ மியூசிக் கற்றுக்கணுமா கற்றுக்கோ அப்படின்ட்டு அப்பா, அம்மா, அண்ணன் 3 பேரும் இவளுக்கு சப்போர்ட்டு தான் பண்ணுறாங்க. ஆனால் இவளுக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்குது. ஐயோ, இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் 3 பேரை விட்டுட்டு நம்ம எப்படி போய் மியூசிக்காக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கலங்க ஆரம்பிச்சிடுறா. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அந்த பொண்ணு எடுக்கிற முடிவு என்ன, மியூசிக்காக இந்தமாரி உடல்நல குறைபாடு உள்ள தன்னுடைய குடும்பத்துக்கா அப்படின்னு அவள் தடுமாறுறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படம் பெஸ்ட்டு பிக்சர், பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்னு 3 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்குது. பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர்னு சொல்லிட்டு ட்ராய் கோட்சர் அப்படின்றவர் பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் தான் இந்த பொண்ணுக்கு அப்பாவாக நடிச்சிருப்பார். சரியான ஆக்டிங் பண்ணியிருப்பார் அவர்.
அவர் அவங்க அம்மாவா நடிச்சிருக்கிறது, அவங்க அண்ணன், முக்கியமாக இந்த பொண்ணோட ஆக்டிங், இவங்க 4 பேரும் சூப்பராக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. முக்கியமாக அந்த ஊம பாஷை பேசுகிறத வந்து இந்த பொண்ணு வந்து அவங்கக்கிட்ட எப்படி பரிமாறிக்கணும், அவங்க வந்து எப்படி பேசுகிறாங்கன்னட்டெல்லாம் படத்தில் வந்து அருமையாக எடுத்திருப்பார் இந்த படத்தினுடைய டைரக்டர் சியாம் ஹெடர் அப்படின்றவர். இது வந்து மனசுக்கு நெகிழ்ச்சியான படம், பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு மிஸ் பண்ணக்கூடாத படம் இது. பெஸ்ட்டு பிக்சர்னு ஆஸ்கார் அவார்டே கொடுத்துருக்காங்கன்னா இந்த படத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, மிஸ் பண்ணாத பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்தது வந்து 2வதாக பார்க்க போகிற படம் வந்து இன்சோம்னியா. இன்சோம்னியா அப்படின்ற இந்த படம் வந்து கிறிஸ்டபர் நோலனுடைய டைரக்ஷனில் வெளிவந்த படம். இது 2002 வெளிவந்துருக்குது. இது வந்து யாருக்கும் அந்த அளவுக்கு பிரபலம் இல்லாத படமாக இருக்குது. இந்த படம் வந்து அல் பசினோ வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கார். இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கிற அலாஸ்காவில் ஒரு மர்டர் நடக்குது. ஒரு 17 வயசு பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இதை வந்து அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால ஒரு அளவுக்கு மேலே அதை வந்து சரியாக வந்து அதை அவங்களால சால்வ் பண்ண முடியல. அப்போது லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து 2 போலீஸ் ஆஃபீஸர், 2 டிடெக்டிவ் வந்து அலாஸ்காவுக்கு வராங்க இந்த மர்டரை பற்றி விசாரிக்கிறதுக்காக. அதில் ஒருத்தர் தான் படத்தினுடைய ஹீரோ அல் பசினோ டிடெக்டிவாக வரார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இது வரைக்கும் அங்கே இருக்கிற அலாஸ்காவில் இருக்கிற லோக்கல் போலீஸை என்னென்னலாம் விசாரிச்சிருக்காங்க அப்படின்னுட்டா அவருடைய பாணியில் செக் பண்ணி பார்த்துட்டு அவர் வேறு ஒரு ஐடியாவில் என்ன பண்ணுறாரு, அந்த மர்டரை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ வந்து இவர் வந்த நேரத்தில் வந்து அலாஸ்காவில் ஒரு கிளைமேட்டு வந்து 5 மாதத்துக்கு அங்கே வந்து சூரியன் மறையாதான். இந்த பிரச்சனை வந்து இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகுது, இந்த டிடெக்டிவ்க்கு, படத்தினுடைய ஹீரோ அல் பசினோவுக்கு. இவர் வந்து இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கும்போது பகல் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இயல்பாக வாழ்ந்துருப்பாங்க. நைட் ஆனால் தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் அலாஸ்காவில் இந்த மாதிரி 5 மாதத்துக்கு சூரியனே மறையாது, எப்பவுமே வெளிச்சமே தான் இருக்கும்ன்றது அலாஸ்கா பீப்புளுக்கு அது ஒன்றா ஈஸியாக இருக்கும். ஆனால் வெளியிலேருந்து வரவங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய கஷ்டமாகுது. இவருக்கு வந்து இந்த சூழ்நிலையில் இவருக்கு நைட்டானால் தூங்க முடியல. அடுத்தது கேஸனுடைய டெப்த்து வந்து இவருக்கு வந்து ஒரு மாதிரியாக போயிட்டுருக்குது. ஒன்று கேஸனுடைய பதற்றம், ஒன்று நைட்டானால் தூங்க முடியாமல் தூக்க பிரச்சனை இவருக்கு ஏற்படுது. இந்த தூக்க பிரச்சனையை தான் வந்து மெடிக்கல் சம்பந்தமாக இன்சோம்னியா அப்படின்றாங்க. அதை தான் இந்த படத்துக்கு பேராகவே வச்சுருக்காங்க. இப்போ இவர் கேஸனுடைய அழுத்தம் ஒன்று, 2வது நைட்டானால் தூங்க முடியாத இந்த ஒரு பிரச்சனை ஒன்று, 3வது வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த 17 வயசு பொண்ணை கொலை பண்ண அந்த கொலைகாரனை இவங்க ஏறக்குறைய கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி இவருக்கு கூட வந்த போலீஸ்லாம் வந்து அவனை தெரித்திக்கிட்டு போகும்போது அங்கே வந்து ஒரு எதிர்பாராத ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போகுது. அந்த பிரச்சனை இந்த 3ம் சேர்ந்து இவர் அல் பசினோவுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை உண்டாகுது. இந்த அழுத்தத்தினுடைய விளைவாக இந்த படத்தினுடைய கதையை வந்து எப்படி கொண்டு போயிருக்காரு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தில் வந்து முக்கியமாக 2 விஷயத்துக்காக இந்த படத்தை பார்த்தே ஆகணும். ஒன்று, இந்த படத்தினுடைய டைரக்டர் கிறிஸ்டபர் நோலன். 2வது, இந்த படத்தில் அந்த டிடெக்டிவாக நடிச்சிருக்கிற அல் பசினோவோட பிரில்லியண்ட்டான ஆக்டிங். கிறிஸ்டபர் நோலன் வந்து ஒரு சீனை எடுத்திருக்கிற விதம் நம்ம வந்து நிறைய படங்களில் வந்து ஒரு கொலைகாரனை வந்து போலீஸ் வந்து தெரித்திட்டு போகிற, ஒரு டிடெக்டிவ் தெரித்தின்னு போகிறத நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் அந்த சீனை பாருங்கள், எடுத்திருக்கிற விதத்தை பிரில்லியண்ட்டாக எடுத்திருப்பார். அதுதான் வந்து ஒரு சாதாரண டைரக்டருக்கும் ஒரு உலக புகழ்பெற்ற டைரக்டருக்கும் உள்ள வித்தியாசம். நீ எப்படி வேணாலும் எடு, ஆனால் என்னுடைய சூழ்நிலையில் ஒரு கொலைகாரனை ஒரு போலீஸ் டிடெக்டிவ் தெரித்தின்னு போகிற இந்த சேசிங் சீனையே கூட ஏன் பார்வையில் நான் எப்படி படமாக்கி இருக்கிறேன் பாரு அப்படின்னு சவால் விடுற மாதிரி அந்த சீனெல்லாம் சூப்பராக எடுத்திருப்பார். அதே மாதிரி இந்த டிடெக்டிவாக நடிச்சிருக்கிற அல் பசினோ, ஒன்று வந்து
இந்த கொலை கேஸ் வந்து டைட்டாக அது ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அடுத்தது நைட்டானா தூக்கம் இல்லாத பிரச்சனை. அது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியில் வந்து தவிக்கிறார் இவர். இந்த மூணும் சேர்த்து இவரை வந்து படுத்துகிற பாடை வந்து இவர் முகத்தில் அதை வெளிப்படுத்துகிற விதம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அல்பஸ்னா செம்மையாக ஆக்டிங் பண்ணியிருப்பார். முக்கியமாக அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் வந்து டெவில்ஸ் அட்வொகேட். இந்த டெவில்ஸ் அட்வொகேட் படத்தினுடைய கதை என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் ஒரு மிகப்பெரிய பிரபலமான லாயர் வந்து லோமேக்ஸ், ஒரு இளம் வழக்கறிஞர். இவருக்கு வந்து ஒரு அழகான மனைவி இருக்காங்க. அந்த மனைவிக்கு வந்து சீக்கிரம் ஒரு குழந்தை பெற்றுட்டு குடும்பத்தில் என்னுடைய அக்கா மாதிரியே இருக்கணும் நம்ம அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இவருக்கு வந்து வெளியில் வேலை 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 வேலைன்னு எந்த வழக்குலேயும் இவர் வந்து தோற்றதே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான அட்வொகேட் இவர். அவருக்கு அந்த ஊர்லேயே வந்து மிகப்பெரிய புகழ் இருக்குது. இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒருத்தன் வந்து இவர் அந்த லோமேக்ஸை வந்து மீட் பண்ணி, நான் நியூயார்க்கிலேருந்து வரேன், ஜான் மில்டன் அப்படின்றவர் வந்து உங்கள்கிட்ட அவருடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து நீங்கள் உடனே அவரை வந்து நியூயார்க்கில் வந்து பார்க்க சொல்கிறாரு. நீங்கள் நியூயார்க்குக்கு வரும்போது உங்கள் மனைவியும் கூட கூட்டுட்டு வாங்க. அவர்கிட்ட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் விரும்புகிறாரு. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம், ஏற்பாடு பண்ணிட்டோம். நீங்கள் நேராக வந்து ஃப்ளைட்டில் உட்காந்து நேராக நியூயார்க்கு வர வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ப்ரைவேட்டு ஜெட்டு அது இது அவங்க தங்குறதுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இவர் ஏற்கனவே ஒரு புகழ்பெற்ற வக்கீல் அப்படின்னு எல்லா கேஸ்லேயும் இவர் ஜெயிக்கிறாருன்னா இவருடைய ஒரே ஏம் என்னன்னா பணம், புகழ் தான். அவன் குற்றவாளியா வா, பணத்தை வாங்கிக்கின்னு உன்னை நிரபராதின்ட்டு நான் விடுதலை பண்ணுறேன், கவலைப்படாத. நீ நிரபராதியா, உன்னை குற்றவாளின்னு ஆக்கணுமா, அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு இவனை குற்றவாளின்னு அது பண்ண. அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான ஆள். திடீர்னு வந்து நியூயார்க்கில் ஒரு மிகப்பெரிய வசதியான ஒரு கம்பெனி கூப்பிடுதுன்னா இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஒய்ஃபை கூப்பிட்டுன்னு நேராக நியூயார்க்குக்கு வந்துடுறாரு அந்த ஜான் மில்டன் அப்படின்றவரை பார்க்கறதுக்கு. இந்த ஜான் மில்டன் யார் அப்படின்னா நியூயார்க்கில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு லா ஃபர்மோட ஓனர். அந்த சட்ட நிறுவனத்துக்கு வந்து அமெரிக்காவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க அவங்களுக்கு வந்து கேஸை வந்து வழக்கெடுத்து வாதாடுறதுக்கு வக்கீல் இருக்காங்க. யூரோப்பில் அவருக்கு ஆள் இருக்குது, தென் அமெரிக்காவில் ஆள் இருக்குது, ஆப்பிரிக்காவில் ஆள் இருக்குது. இந்த மாதிரி அவர் வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு டேலண்டான வக்கீலெல்லாம் அவர் கம்பெனியில் இருக்காங்க. அவரும் வந்து எந்த கேஸ்லேயும் தோற்றதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு கேஸை ஜெயிக்கணும், அதுக்கு நடுவுலகத்தை எது இருந்தாலும் அடிச்சு தூக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு சாத்தா மாதிரி அவர் ஜான் மில்டன். அவர்கிட்ட போய் இவர் மாட்டுறார். யார், இந்த லோமேக்ஸ், இந்த இளம் வழக்கறிஞர். அவருக்கு என்னன்னா ஒரு சூப்பராக அவர் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குற ஒரு கம்பெனின்னா யாருக்கு தான் ஆசை இருக்காது, அப்படி போய் சேர்ந்துடுறாரு. ஆனால் அவர் வந்து இங்கே வந்து ஒரு மாய விலையில் மாற்றுறாரு அப்படின்றது அவருக்கு அப்போ தெரியல. இந்த ஜான் மில்டன் வந்து இவருக்கு இல்லாத சலுகையெல்லாம் கொடுக்குறான், எல்லா வசதியும் கொடுத்து இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கும்போது இவங்க குடும்பத்தில் இவங்க மனைவிக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. காரணம் வந்து இவர் வேலை வேலை வேலைன்னு இவர் எந்த நேரமும் நியூயார்க்கில் மற்ற கேஸ் விஷயமா இருக்கிறதுனால குடும்பத்தில் இவருக்கும் இவர் மனைவிக்கும் பிரச்சனைகள் ஏற்படுது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னும் போது தன்னை வேலைக்கு அமர்த்தினா தன்னுடைய பாஸ் ஜான் மில்டன் தான் காரணம் அப்படின்றத கடைசியாக தான் அவர் மல்லமாக உணர்றாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஜான் மில்டன்றவன் வந்து மனுஷன் கிடையாது, இவங்க ஒரு பெரிய சாத்தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனையை தான் படத்தினுடைய கிளைமேக்ஸாக வச்சு இந்த படத்தை வந்து மிக பிரமாதமாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர் டெய்லர் ஃபோர்டு அப்படின்றவர். இந்த படத்தினுள்ள முக்கியமான 3 விஷயம் சொல்லணும். இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து ஜான் மில்டனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ரெண்டாவது வந்து ஜான் மில்டன்றவன் யார், ஜான் மில்டனுக்கு வந்து நியூயார்க்கில் எந்த அளவுக்கு அவனுக்கு வந்து
ஒரு சப்போர்ட்டிவ் இருக்குது, எந்த அளவுக்கு அவன் பெரிய பணக்காரன் அப்படின்றத நமக்கு ஒரு சீனாக காட்டுறதுலேயே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிறார். ஒரு சீன் வந்து இந்த ஜான் மில்டன் வந்து இந்த லோமக்ஸ், இந்த இளம் வழக்கறிஞரை அவருடைய ஆஃபீஸில் கூட்டுன்னு போயிட்டு இந்த ஜன்னலை திறந்து அந்த நியூயார்க்கினுடைய பெரிய இடத்த வந்து காமிச்சு நடக்க வச்சுருப்பான் பாருங்க ஒரு சீன் அந்த பால்கனியில். சரியான சீன். அந்த ஒரு சீன் போதும் அந்த ஜான் மில்டன்றவன் எப்படியாப்பட்ட ஆள் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த லோமக்ஸ் என்ற கேரக்டரில் வந்து கெனு ரிவ்யூஸ் இந்த மேட்ரிக்ஸில் நடிச்சிருப்பார் ஹீரோவா, அவர் நடிச்சிருக்காரு, சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்கார். மூணாவதாக சொல்ல வேண்டியது வந்து அல் பாசினோ. இதில் இந்த ஜான் மில்டன்ற கேரக்டரில் அல் பாசினோ தான் நடிச்சிருக்காரு. படம் முழுக்க அல் பாசினோ தான். இவர் தான் இந்த படத்துக்கு முதுகெலும்பு. ஒவ்வொரு சீனிலையும் அவர் அந்த டயலாகை உச்சரிக்கிற விதமே பியூட்டிஃபுல். அவ்வளோ அட்டகாசமான ஆக்டிங் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இந்த 3 படமும் வந்து நிறைய பேருக்கு வந்து அவ்வளோ விளம்பரம் இல்லாமல் தெரியாமல் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த காணொலி. இந்த 3 படத்தையும் மிஸ் பண்ணாத பார்த்துட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்த உடனே தான் தெரியும், ஆஹா இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான அற்புதமான இந்த படங்கள் இது மூணுமே நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரியப்படுத்துங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.